அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். ஹாப்பி மார்னிங். இது லாஸ்ட் வீக் சண்டே எடுத்த வீடியோ தான். எப்போவுமே வந்துட்டு சண்டே இல்லாட்டி சாட்டர்டே வந்துட்டு வெயில் வர மாதிரி நான் வந்துட்டு குழந்தைங்கள குளிக்க வச்சுட்டு, கொஞ்ச நேரம் வெயில்ல வந்துட்டு சன்ட்ரை பண்ண விட்டுருவேன். அந்த அந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சமா வெயில் வரும். அது அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு 10 மினிட்ஸ் வந்துட்டு வெயில்ல போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிறது. இன்றைக்கும் வந்துட்டு மட்டன் கோஃப்தாவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்ஸும் தான் வாங்கினேன். அது வந்துட்டு தால்ச்சா மாதிரி செஞ்சிடலாம், கீ ரைஸ் வச்சிடலாம் அப்படின்னுட்டு கொஞ்சம் காயெல்லாம் இருந்தது இந்த தால்ச்சா செய்கிறதுக்கு மாதிரி. அப்போது அதையே வச்சுட்டு இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பிளானாக இருந்தது. எப்போவுமே உணவு, உடை, மொழி 3மே வந்துட்டு யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் பேசணும், இதுதான் நம்ம குடும்பத்துக்கு ஆகும், இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னுட்டு மற்றவங்களுக்காக நம்ம இந்த 3 விஷயத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறது, குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குது அதை நம்ம செஞ்சு கொடுப்போம். அதில் அவங்களுக்கு வெரைட்டியாக இருந்து பிடிச்சிது அப்படின்னா வெரைட்டியாக செஞ்சு கொடுப்போம். இல்லை இதே தான் பிடிக்கும் அப்படின்னா அதுவே செஞ்சு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்னா ஒரு உணவுன்றது வந்துட்டு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அதை போயிட்டு நம்ம வந்துட்டு இது சாப்பிடணும், இது சாப்பிட்டா தான் நல்லது, இட்ஸ் ஓகே. பட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க சாப்பிட்டுக்குவாங்கல்ல. அதனால தான் நான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எது அவங்களுக்கு பிடிக்குதோ ரிப்பீட்டடாக இருந்தாலுமே பரவாயில்ல, பட் அவங்க சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நான் நினப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு கீ ரைஸும் அப்புறம் மட்டன் கோலா உருண்டையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தால்ச்சா செஞ்சுட்டேன். எல்லா காய்களும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. பட் ஆனால் வந்துட்டு இத்தினூண்டு தான் சாப்பிடுவாங்க. அது ஏன் நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். அதே மாதிரி ஒரு வேளை வச்சா அடுத்த வேளைக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்றது நல்லது.